விஜிபி மெரன் கிங்டம், ஈசிஆர், ஈஞ்சம்பாக்கம், சென்னை. வெயில் காலத்தில் நார்மலாகவே நம்மளோட பாடி டெம்பரேச்சர் கூடும். என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, பிளட் சப்ளை நம்மளோட ஸ்கின்னுக்கு அதிகமாக வர ஆரம்பிக்கும். நம்ம உடம்புல இருந்து எக்ஸசிவாக ஸ்வெட் ஆகும். ஸோ அப்போ நார்மலியே உங்களுக்கு டெம்பரேச்சர் கூடும். ஸோ அதை பார்த்துட்டு பேராசிட்டமாலை எடுக்கக்கூடாது. பேராசிட்டமால் உங்களுக்கு ஃபீவர் இருந்தால் தான் எடுக்கும். இது நார்மல் ஃபிசியாலஜி. உங்களுக்கு ஹீட்டை உடம்புல இருந்து வெளியேற்றுறது ஒரே ஒரு வழி தான், எவாப்ரேஷன்ற காரணம் தான். அந்த எவாப்ரேஷன்றது தான் ஸ்வெட்டிங் வெளியேறும். அது உண்டாக்குறதுக்காகத்தான் நீங்கள் அந்த உடம்புல ஹீட் உண்டாகுது. ஸோ அதை ஃபீவர்னு நினச்சி நீங்கள் அதனோட பாடியோட ஃபிசியாலஜிக்கு எதிர்க்க நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இது விபரீத விளைவுகளை ஏற்படுத்தும். ஸோ அது மாதிரி ஒருத்தருக்கு டெம்பரேச்சர் ஏறுதுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அந்த ஹாட்டான இடத்துல இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நிழல் எங்கே நிழல் இருக்கோ அந்த இடத்துக்கு போகணும். அப்புறம் காற்று இருக்கிற இடத்துல ஃபேனுக்கு அடியில் உட்கார முடியும், இல்லை ஏசி கீழே இருக்க முடியும்னா ஏசியில் இருக்கணும். நிறைய தண்ணி குடிக்கணும். டீஹைட்ரேஷன் தான் மிக 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 பெரிய ப்ராப்ளம். ஒரு நாளைக்கு மினிமம் 3 liters ஆஃப் வாட்டர் இந்த மாதிரி சமயங்களில் எடுத்துக்கணும். உடம்புல இந்த ஸ்வெட்டிங் போகிறதுனால உடம்புல எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் வெளியேறும். அதனால ஹீட் கிராம்ஸ் ரொம்ப காமன். இந்த ஹீட் கிராம்ஸ் காலில் வரலாம், வயிற்றுல வரலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா சதப்பிடிப்பு மாதிரி ஏற்படும். ஸோ அப்போ அந்த வெறும் தண்ணி மட்டும் குடித்தா பத்தாது. நீங்கள் அதில் எலக்ட்ரோலைட்ஸும் இருக்கணும். நீங்கள் ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட் போட்டு அது மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இளநீர் பெஸ்ட்டு. ஆல்மோஸ்ட் சேம் உடம்புல, அதாவது ரத்தத்தில் இருக்கக்கூடிய அத்தனை எலக்ட்ரோலைட்ஸும் அதில் இருக்குது. இளநீர் எடுத்துக்கலாம். அதை எடுத்தீங்கனாலே இமீடியட்டாக உங்களுக்கு உடம்புல இருந்து போகக்கூடிய அத்தனை சால்ட்டு எல்லாம் ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ ஒருவேளை இதையும் மிஞ்சி ஒருத்தர் வெயில்லையே இருக்கார் அப்படின்னா அடுத்தது ஹீட் கன்ஃபியூஷன்னு வரும். அதாவது மயக்கம் வரலாம், ஒரு மாதிரி ஒன்றுமே முடியாத நிலைமைக்கு போகலாம். ஸோ அது மாதிரி இருக்கிறவங்க உடனடியாக நிழலை தேடி ஓடணும். இல்லைன்னா வீட்டு உள்ளே இருக்கணும், ஃபேனுக்கு அடியில் உட்காரணும், நிறைய தண்ணி குடிக்கணும். ஸோ ஹீட் எக்ஸாஷன் ரொம்ப 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 காமன். யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன குழந்தைகளுக்கு வரும், வயசானவங்களுக்கு பாதிக்கும். ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ், இப்போ டயபிட்டிஸ் இருக்கிறவங்க, ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்க, கேன்சர் நோயாளிகள், கீமோதெரப்பி எடுக்கிறவங்க, ஸ்டீராய்ட்ஸில் இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் அதிகமாக பாதிக்கும். கூடிய வரைக்கும் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேலை இல்லைன்னா காலையில் ஒரு 11 மணிலேருந்து ஈவினிங் ஒரு 4 மணி வரைக்கும் வெளியில் போகாமல் இருக்கிறது நல்லது. ஸோ இதையும் மிஞ்சி போனால் தான் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு உண்டாகும். நீங்கள் ஒரு அதாவது ஹீட், நான் என்ன சொன்னேன்னா முதல்ல ஹீட் எக்ஸாஷன் சொன்னேன், அடுத்தது ஹீட் கன்ஃபியூஷன் சொன்னேன். இந்த கன்ஃபியூஷன் சரியாகலைன்னா உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படலாம். அதுக்கான புரோட்டோகால்ஸ் எல்லாம் இருக்கு. விஜிபி மெரன் கிங்டம், ஈசிஆர், ஈஞ்சம்பாக்கம், சென்னை.